இன்றைய தினம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டது யோவான் சுவிசேஷத்திலே 6வது அத்தியாயத்திலே 35வது வசனத்திலும் 48வது வசனத்திலும் இயேசு கிறிஸ்து கூறிய ஜீவ அப்பம் நானே என்ற ஒரு அறிக்கை. தான் யார் என்பதை குறித்து அவர் 7 வார்த்தைகள் கூறினார். இதில் இன்றைய தினம் ஜீவாப்பம் நானே என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்தில் உள்ள எந்த ஒரு வாக்கியமோ அல்லது ஓமையோ அது யாரிடம் கூறியது, எந்த சந்தர்ப்பத்தில் கூறியது, இதை கூறும்போது அல்லது அதற்கு முன்பாக அந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்திருந்தால்தான் அந்த ஓமையை அல்லது அந்த வாக்கியத்தை அந்த வசனத்திற்கு பின்னாடி உள்ள சத்தியத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த அறிக்கையை ஜீவாப்பம் நானே என்பதை அவரை பின்தொடர்ந்து வந்த ஜனங்களிடத்திலே கூறினார். யார் அந்த ஜனங்கள் என்றால், அதற்கு முன்தினம் இயேசுவினுடைய அற்புதமான 5 அப்பம் 2 மீன்களால அற்புதமாக போஷிக்கப்பட்ட 5000 பேர் கொண்ட அந்த குழுவிலே இருந்தவர்கள் இந்த ஜனங்கள். இயேசு கிறிஸ்து செய்த இந்த ஒரு அற்புதம் மட்டுமே, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த இந்த ஒரு அற்புதம் மட்டுமே 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் வருகிறது. மத்தேயு 14வது அத்தியாயம் 10லிருந்து 33 வரை உள்ள வசனத்திலேயும், மார்க்கு சுவிசேஷம் 6வது அத்தியாயம் 22லிருந்து 52 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 9வது அத்தியாயம் 1லிருந்து 17 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் சுவிசேஷத்திலே 6வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலிருந்து 69வது வசனம் வரை உள்ள இந்த பகுதியிலே இந்த அற்புதம் நடைபெற்றது குறிப்பிடப்படுகிறது. இந்த ஒரு அற்புதம் தான் 4 புஸ்தகத்திலும் இருக்குது. மற்றபடி மத்தேயு, மார்க்கு, லூக்கால இருக்கும், யோவான்ல இருக்காது. மத்தேயுல இருக்கும், மார்க்குலையும் லூக்காவிலையும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒண்ணு மட்டும்தான் 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் உள்ள ஒரு அற்புதம். இதுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷ புஸ்தகங்களிலையும் இந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர் அற்புதமாக போஷிக்கப்படுவதற்கு முன் என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யோவான் தன் சுவிசேஷத்திலே இந்த அற்புதத்திற்கு பின் என்ன நடந்தது என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். நாம் அறிந்தபடி மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷமே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்ன சொன்னார் என்பவைகளை முக்கியப்படுத்தி எழுதப்பட்டது. ஆனால் இவைகளுக்கு பின் நாட்களிலே எழுதப்பட்ட அந்த யோவான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து யார் என்பதை முக்கியப்படுத்தி எழுதப்பட்டது. குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்திலே விடுபட்டு போனவைகளை, விசேஷமாக முக்கியமாக அவர் சீஷர்களிடத்திலே தனித்து கூறின முக்கியமான காரியங்களை நாம் அறியும்படியாக அது எழுதப்பட்டது. நம்ம இந்த சம்பாஷணைக்கு முன் நடந்த சம்பவம் எங்க ஆரம்பித்தது என்பதை முழு விவரத்தை அறியணும்னா மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து நாம படிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6வது அத்தியாயத்துல 28ல இருந்து 46 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இது நடந்ததனுடைய அந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6வது அத்தியாயம் 28ல இருந்து 46 வரை. அந்தபடி அவன் போய் காவல் கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். ஏரோது, இயேசு கிறிஸ்து பிறந்த போது இருந்த அந்த ஏரோது ராஜாவுடைய மகன் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தான். அவன் அண்ணன் உயிரோட தான் இருக்கிறான், ஆனா அவன் ஒய்ஃப் அவனை விட்டுட்டு இவன் கூட வந்து இருக்கிறான். இதை ஜனங்கள் கேட்டபோது யோவான் ஸ்நானகன் அது ஒரு விபச்சாரம் தான் அப்படின்னு தெளிவா சொன்னார். அதனால அந்த ராணி கோவப்பட்டு அவனை கொலை செய்யணும்னு பார்த்தா. ஆனா அப்போ இருந்த அந்த ஏரோது ஜனங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்றதுனால ஒரு தூக்கி ஜெயில வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அன்னைக்கு
அவனுடைய மகள் வந்து முன்னாடி டான்ஸ் ஆடினப்போ அவன் வாயை திறந்து சொல்லிட்டாரு, டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நீ என்கிட்ட எதை கேட்டனாலும் உனக்கு பரிசா தாரேன், ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் தாரேன். இவர் சொன்னதை போய் அந்த பொண்ணு அம்மா கிட்ட கேட்டா, என்ன கேட்கணும், இதுதான் சான்ஸ்ன்ட்டு யோவான் சாணன் தலையை வெட்டி கொடுன்னு கேட்டா. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லியாச்சு, இதை மறுக்க முடியாதுங்கிறதுனால உடனே ஆள் அனுப்பி ஜெயிலில் இருக்கிற அவன் தலையை வெட்டி கையில கொடுன்னு சொல்லிட்டான். தலையை கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுல இருந்தா இந்த சம்பவம் ஆரம்பமாகுது. அவனுடைய சீசர்கள் அதை கேள்விப்பட்டு, யோவான் சாணன் சீசர்கள் வந்து அதை கேள்விப்பட்டு அவங்க உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது இயேசுவின் இடத்துல அப்போஸ்தலர்கள் கூடி வந்து தாங்கள் செய்தவைகளும் உபதேசித்தவைகள் யாவைகளையும் அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஒரு பக்கம் யோவான் சாணனுடைய மரணம் அந்த நெய்ஸ் இயேசுக்கு வருது. இயேசு 12 பேரை ஊரா போய் பிரசங்கம் பண்ண போயிருந்தாரு, அனுப்பியிருந்தாரு. அவங்க போய் திருப்பி வந்து நாங்க போன இடத்துல என்னென்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து அவர்கள் நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திலே தனித்து சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமாயிரம் இருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படி அவர்கள் தனிமையாய் ஒரு படகில் ஏறி வனாந்தரமான இடத்திற்கு போனார்கள். உண்மையான காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இப்ப தெரிந்து கொண்டார், தனக்கு முன்னோடியான யோவான் சாணன் கொலை செய்யப்பட்டு விட்டான். ஸோ அவனுடைய ஊழியம் முடிந்து விட்டது. இப்ப என்னுடைய ஊழியம் நடக்குது. இப்ப என்னை பின்பற்றி வருகிறவர்கள் எனக்கு பின் வரக்கூடிய ஊழியத்தை செய்ய அவர்களை ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா என்னுடைய டைமும் பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு அந்த யோவான் சாணகன் மரித்து போனால ஒரு துக்கத்தினாலும் தன் சீசர்களோடு தனியாக அவர்களை அடுத்த ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, தனியா போவோம் வாங்க அப்படின்னு கூட்டுட்டு போறாங்க. வசனம் 33. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்தும் கால்நடையாக அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜனங்க இவருக்கு முன்னாடியே கரை ஓரமாக ஓடி போய் அங்கே உட்கார்ந்தாக ரெடியா இருக்கிறாங்க இவருக்காக. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பு இல்லாத ஆடுகளை போடி இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதே இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்களை சுற்றி இருக்க கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்ப வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க என்றார். அதற்குள்ள நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க முடியுமோ என்றார்கள். ஏன்னா அப்ப அவங்க கையில இருந்தது அவ்வளவுதான் காசு. வருது அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார்கள். அவங்க வந்து சுத்தி பார்த்துட்டு 5 அப்பமும் 2 மீனும் உண்டுனாங்க. அப்போ எல்லாரையும் பசும்புள்ளின்கள் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டார். அந்தபடியே வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தாங்க. அவர் அந்த 5 அப்பங்களை 2 மீன்கள் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம் சீசர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களையும் மீன்களையும் மீதியான துணிக்கைகளையும் 12 கூடைகள் எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கறையிலே பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனடியாக சீசர்களை வந்து, நீங்க படகுல ஏறி அக்கறைக்கு போங்க, வேகமா நீங்க உடனே போகணும், அவங்கள அவர் துரிதப்படுத்தினார் அப்படிங்கிறது மார்க்கை வெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல ஏறி போனார். ஆனா இதனுடைய விளக்கம் என்ன? ஏன் சீசர்களை உடனடியாக அங்கிருந்த அந்த இடத்தை விட்டு வெளியேற்றினாரு அப்படிங்கிறதுக்குரிய விளக்கம் யோவான் தன் சுவிசேஷத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6வது அத்தியாயத்துல 14-15 வசனங்களில நம்ம அதை பார்க்கலாம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவனா தீர்க்கதரிசி என்றார்கள்.
சரிதான். ஆனா அதோட நிக்கல அவங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனதோ சீடர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நாகமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அந்த சாப்பிட்ட ஜனங்களுடைய மூடு என்ன, அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கிறத அவர் தெரிந்து கொண்டார். அவங்க சரி, இவர் வந்து 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடை கொடுத்துட்டாரு. இவர் ஒரு பெரிய அற்புதம் செய்யற தீர்க்கதரிசி. என்ன செய்வான், இவரை நேர எருசலேமுக்கு கொண்டு போய் இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி இவரை ராஜாவாக்கிடுவான் அப்படின்னு இவங்க தீர்மானம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்தவர் தான். ஆனா அவர் ராஜாவாக அமரக்கூடிய வேலை அது அல்ல. அதற்குரிய வேலையோ அதற்குரிய சூழ்நிலைகளோ அந்த தேவனுடைய டைமோ இன்னும் வரல. ஆனா இவங்க தன்னை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போக இருக்கிறாங்கிறதுனால இவர் உடனே தன்னுடைய சீசர்களை நீங்க அக்கறைக்கு போங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் துரிதப்படுத்தி அனுப்புறாரு. ஏன்னா இயேசு ஜெபம் பண்ண மலைக்கு மேல போறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஜனங்கள் என்ன அற்புதத்தை கண்டு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஆலோசனைக்காக போறாரு. இப்ப சீசர்களை அவரிடத்துல வந்து காப்பாற்ற முடியாதான் அவங்களை அக்கறைக்கு போங்கிறாரு. இல்லைன்னா இந்த குழு அங்கேயே உட்காந்து அவங்ககிட்ட மீட்டிங் போட்டிருப்பாங்க. ஐயா பேதுரு நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிரு, ஐயா மத்தையோ நீ எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிரு, அதை இதை ஆக்கிடுவோம், நம்மெல்லாம் சேர்ந்து இவரை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களையும் அவங்க கூட்டத்துல எழுதிருப்பாங்க. அதனால சொல்றாரு, நீ முதல்ல இங்க இருந்து அக்கறைக்கு போயிரு, இந்த ஜனத்தை விட்டு நான் போகணும், அவங்க என்னையத்தான் பிடிக்கணும்னு இருக்காங்க, நான் மலைக்கு மேல ஜெபம் பண்ண போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ராத்திரி ஆயிருக்கு, ஜனங்கள் கீழே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதுதான் அந்த படகுல போனவங்க சீசர்கள் போனவங்க வந்து கடல் காத்துனால கொந்தளிக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்க. அதை வந்து நம்ம இதுலயே பார்க்கலாம். யோவான் 6வது அத்தியாயம் 18 பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போனபோது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாக வருகிறது கண்டு பயந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். அப்போது அவரை படவிலே ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அவங்க குரூப்பை விட்டுட்டு சீசர்களை முன்னாடி கிளப்பி விட்டுட்டு யாருக்கும் தெரியாம நடுகிறவுல வந்து அவங்க கூட சேர்ந்து அக்கறைக்கு இவர் வந்துட்டார். மறுநாளிலே கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவர்களுடைய சீசர்கள் ஏறின அந்த ஒரு படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீசனுடைய படவில் ஏறாமல் அவருடைய சீசர்கள் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். அவங்க பார்த்தாங்க கண்ணு முன்னாடி, இந்த 12 பேர் மட்டும்தான் தனியா போறாங்க, இவர் மலை மேல போனாரு அப்படின்னு. ஆனா தூங்கி எந்திரிக்கிற போது அவர் அங்க மேல காணோம். அதே நேரத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாக திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நாகமுக்கு வந்தார்கள். ஏன்னா அந்த 12 சீசர்கள் போயிருக்கிறாங்க. அவங்கள கேட்டாதான் அவர் அடுத்து எங்க வருவார் என்னன்னு தெரியும் அங்க போனாங்க. ஆனா கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்ட போது சீசர்களை தேடி போனா இயேசு அங்க இருக்கிறாரு. இவர் மலை மேலையில ஏறி போனாரு, இவங்க மட்டும் தனியா போனாங்க, எப்படி இவர் இங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. அதனால கேட்கறாங்க, ரவி நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அப்பதான் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அற்புதங்கள் நடப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்பதை குறித்து தேவன் பேரிலே விசுவாசத்தை வைக்கும்படியாக, அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாகத்தான் எல்லாம் மிராக்கிள்ஸ். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவனுடைய சார்பில் பரலோக கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் ஒன்னே ஒன்று, இதுதான். அந்த எங்க நடந்ததோ அவனுடைய விசுவாசம் தேவன் மேலிலே வளரும்படியாக, அதுக்குதான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ அற்புதத்தை கண்டதினாலே தேவன் பேரில் விசுவாசத்தை வைத்து தேவனை தேடி அல்ல,
அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே என்னை தேடுகிறீர்கள். நேற்று ராத்திரி சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பாடு கொடுப்பாரான்னு தான் என்னை தேடி வந்திருக்கிறீங்க. திருப்பியும் ஒரு அப்பத்தை மிராக்கல் பண்ணி கொடுப்பாரு, என்னை தேடி வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத மறைமுகமாக குத்தி காமிச்சிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அதாவது இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு காலையில திருப்பி பசி எடுக்கிற மாதிரி இந்த அழிந்து போகிற சரீரத்துக்குரிய இந்த ஆகாரத்துக்காக மாத்திரம் என்னை தேடிக்கிட்டு வராதிங்க. முக்கியமாக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய அந்த ஆகாரத்திற்காக என்கிட்ட வாங்க. இதை கொடுக்க முடியாததான் தேவன் என்னை நியமித்து இருக்கிறார், முத்தரித்து இருக்கிறார். அப்படிங்கிறது பிதாவிய தேவன் என்னை நியமித்து அனுப்பிச்சிருக்கார், என் மேல இதுதாங்கிறது. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பது என்றால் என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறார்னா, அந்த இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்ப தேவனால் அனுப்பப்பட்டு ஒருவர் வந்திருந்தார் என்றால் அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு கீழ்ப்படியுங்கள். இதுதான் அவர் சொன்னது. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே அப்படின்னா, கடவுளால் அனுப்பப்பட்டு வந்தவர் என்பதை விசுவாசிங்க. கடவுளால் அனுப்பப்பட்டு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியுங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி. அதற்கு அவர்கள் 30வது வசனத்துல, அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், எண்ணத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இவங்க யாரு? இவங்க நேத்து ராத்திரி இயேசுவனுடைய அற்புதத்தை கண்ணால பார்த்து அதை வவுறு நிறைய சாப்பிட்டு திருப்தி அடைந்த இந்த கூட்டம் இன்னைக்கு கேட்குது, உம்மை விசுவாசிக்கும்படியாக நீர் இன்னைக்கு என்ன அற்புதம் செய்கிறீர், என்ன அடையாளம் எனக்கு காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கொஸ்டினும் போடுறாங்க. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியே நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே. வனாந்தரத்தில் அந்த காலத்துல கூட ஆண்டவர் ஆகாயத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷிக்க கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி மறைமுகமான ஒரு கேள்வி, அது 40 வருஷம் சாப்பிட்டாங்க, நீ ஒரு ராத்திரி தானே கொடுத்துருக்குற அப்படிங்கிற மாதிரி அந்த சார்பில் இந்த கொஸ்டினை போடுறாங்க. அப்போதான் இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இவர் சொல்றதை இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல. இவர்கள் உலகத்துக்கே ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கக்கூடிய அப்பத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவங்க இன்னும் இந்த சரீர பிரகாரமாகவே எப்பவுமே எனக்கு தினசரி இந்த அப்பத்தை நீங்க கொடுக்கணுமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் திருப்பி அவருக்கு பதில் சொல்லுகிறாரு, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். எப்போதும் கொடுக்கணும்னு சொன்னேப்பா, என்கிட்ட ஒரு தடவை சாப்பிட்டேன்னா போதும் அவனுக்கு திருப்பி பசியே எடுக்காது, தாகமே எடுக்காது. நான் கொடுக்குற ஆகாரம் அதற்குரிய அப்பம். அவர் ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரியதை அவர் பேசுகிறாரு, இவங்க சரீரத்துக்கு உரியதே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறவைகள் யாவும் என்னிடத்தில் வரும்,
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. நீங்க எல்லாரும் அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைச்சிட்டீங்க. ஆனா எல்லாரும் நீங்க பிதாவினாலே நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இதா எவனை நியமித்து இருக்கிறாரோ அவன் தான் என்கிட்ட வருவான், அவன் தான் என் மூலம் இதை பெற்றுக்கொள்வான். நீங்க அது கிடையாதுங்கிறத மறைமுகமா சொல்லுகிறது. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். இவர் பழையபடி அந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. என் சித்தத்தின்படி அல்ல, நான் இவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும், என் பிதாவின் சித்தத்தின்படி. ஆனா என்னை விசுவாசிக்கிறவனை கடைசி நாளில நான் எழுப்புவேன், இதுதான் பிதாவினுடைய சித்தம், அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். மரணத்துக்கு அப்பால் உள்ள அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆகாரத்தை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. 41வது வசனத்துல இருந்து 43வது வசனம் வரைக்கும். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதை நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். நல்லாவே தெரியுமே, இவங்க அப்பா அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு பிறந்த வந்தேன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், இவன் என்னமோ புதுசா ஒரு கதை விடுறான், இது என்னது அப்படின்னு சொல்லி அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்னாரு, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். There is a selection. இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த செலெக்ஷன் வந்திருக்கிறதுனால ஆண்டவருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு கிருபை. அதான் சொல்ல, என்னை அனுப்பின பிதா ஒருவனை தன்னிடத்தில் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே, ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறாரு. உண்மையாக கடவுளை தேடி ஆண்டவரே என்று தேடி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன் எவனோ அவனை தேவன் தெரிந்தெடுத்து என்கிட்ட அனுப்புறார். தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறொருவனும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே அப்படின்னு திரும்ப சொல்லுகிறது. சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்த மரித்தார்களே. 40 வருஷம் ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு, இறைச்சி வேணுங்கிற போது காடை கொடுத்தாரு, தண்ணி வேணுங்கிற போது பாறையிலேருந்து தண்ணியை கொடுத்தாரு, பகல்ல வெயில் அடிக்காம மேல மேகத்தை வச்சிருந்தாரு, ராத்திரி குளிர் அடிக்காம வானத்துல அக்கினியை நிறுத்தி வச்சிருந்தாரு. 40 வருஷம் இதை செஞ்சாரு. ஆனாலும் இந்த சந்ததி எனக்கு கீழ்ப்படியாத சந்ததி, இவன் சாகுற வரைக்கும் நான் இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போக மாட்டேன், இவன் சாகுற வரைக்கும் இருக்கட்டும்னாரு. நான் 40 வருஷமும் கொடுத்தாரு. ஆனா அவங்க எல்லாரும் வனாந்தரத்திலே செத்து போனாங்க. காலேப்பும் யோசுவாவும் மட்டும்தான் அந்த முந்தின சந்ததியில நின்னவங்க. பிந்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த செத்து போனவங்களுடைய பிள்ளைங்க மட்டும்தான் வந்தாங்க. அதைத்தான் சொல்லுகிறாரு. நீ அந்த மன்னாவை கேட்கிறப்ப அந்த மன்னாவை சாப்பிட்டவன் எல்லாம் செத்து போனான். எப்படி செத்து போனான்? தேவனால என் ஆசீர்வாதத்திற்கு இவர்கள் யோக்கியர்கள் அல்ல, தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக வனாந்தரத்திலே செத்து போனான். நீ அந்த மன்னாவை கேட்கிறியா அப்படிங்கிறார். ஆனா இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படின்னார்.
அதை சொன்ன உடனடியாக ஒரு குழப்பம் வந்தது. இந்த உலகத்துக்கு நான் கொடுக்குற ஜீவன் என்னுடைய சரீரமே அப்படின்னாரு. அப்படின்னா என்னுடைய சரீரம் தான் என்ன உங்களுக்கு சாப்பிட கொடுக்குற அப்பம்ங்கிறார். அப்போது யூதர்கள் இவனுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இவன் என்னமோ வித்தியாசமா சொல்றான், இவன் மாம்சத்தை புசிக்க கொடுப்பாங்கிறான், நாங்க மனுஷகரி சாப்பிட்றவங்களா கிடையாதே, இது என்னமோ புதுசா சொல்றானேன்னு அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அவர்கள்ட்ட அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். இங்க அதை புசிப்பான், ஆனா இங்க மரித்தாலும் கடைசி நாள்ல அவனை நித்திய ஜீவனுக்குள்ள நான் எழுப்பி கொண்டு போவேன் அப்படிங்கிறார். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, நீங்கள் உங்கள் பிதாக்கள் புசித்த அப்பத்தை மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படிங்கிறார். இவர் சொன்னதை கேட்டு ஜனங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. கப்பர்நாமிலே ஜெபாலயத்தில் ஒரு உபதேசிகள் சொன்னார். அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இவன் என்னமோ ஏன் மாம்சத்தை சாப்பிடணும், ஏன் ரத்தத்தை குடிக்கணுங்கிறாரு, இது என்ன, அது வித்தியாசமான என்னமோன்னு சொல்றாரு, இது என்ன அப்படின்னு ஒரு குழப்பம் பின்னாடி வந்தது. ஏன்னா இவர் சொன்னதனுடைய காரியத்தினுடைய விளக்கம் அவர்களுக்கு புரியாததுனால, நம்ம கிட்ட நேரம் பேசினா கூட நமக்கு புரியாததுதான், என்னமோ சொல்றாருன்னு. ஆனா சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்கள் நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ அப்படிங்கிறாரு. நான் சொன்ன இது உங்களுக்கு இடரலா இருக்குதோ, மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? நான் சொன்ன இதுவே உங்களுக்கு கொஞ்சம் தகராறா இருந்தா, உங்களுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி நான் வானத்துக்கு அப்படியே உயர ஏறி போயிட்டேன்னா அதை பார்க்குற அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை ஒத்துக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். இது சீசர்களிடத்துல சொன்ன வார்த்தை. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நான் சொல்லக்கூடிய இந்த வசனம் தான் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இந்த மாம்சம் ஒண்ணுக்கு உதவாது, நீங்க அதை தேடாதீங்க நீங்க அப்படிங்கிற. நீங்க அதை தேடாதீங்க, நீங்க அதை விட்டுவிட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை, நான் சொல்லுகிற வார்த்தைகள் கேளுங்க, இதுதான் சரீரம், இதுதான் இதாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். Then I will call you within 5 minutes. I'm in the class. இதுதான் என்னுடைய மாம்சம் அப்படின்னு சொல்றார். நான் சொன்ன என் மாம்சம் சொல்றது என்னுடைய இந்த டீச்சிங்ஸ் தான். இதுதான் ஜீவனும் ஆவியுமாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களிலும் விசுவாசியாதவர் சிலர் உண்டு என்று அறிவேன் அப்படிங்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் யார் என்றால், காட்டி கொடுப்பவன் யார் என்றால் ஆதி முதல் அறிந்தனால அவர் பின்ன சொன்னாரு, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடன் நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவருடைய சீசர்கள் கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் கூட, இது என்ன மாம்சத்தை கொடுப்பேங்கிறார், ரத்தத்தை கொடுப்பேங்கிறாரு, அது என்ன நம்ம இது இவர் பின்னாடி போனோம்னா சரியா வராதுன்ட்டு பின்பறாம போயிட்டாங்க. அப்போது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். இப்ப அவங்க எல்லாம் இது சரியில்லை, இருந்தால் சரியில்லைன்னு போயிட்டா நீயும் போறியோ அப்படிங்கிறாங்க.
அப்போது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யாருகிட்ட போவோம்? நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வசனங்கள் உம்மகிட்டதானே இருக்குது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இதுதான் இங்க முக்கியம். யாருகிட்ட போவோம் அப்படிங்கிற அவர் தெளிவாக சொல்கிறது ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறது என் வார்த்தை தான். இதான் வந்தேங்க. இதை யோவான் தன்னுடைய சுவிசேஷ ஆரம்பத்திலே சில காரியங்களை சொல்கிறார். இதுல வசனம் 51 6வது 51 பார்த்தோம்னா, நானே வானத்தில் இருக்கிற ஜீவாப்பம், இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பன் உலகத்துக்கும் ஜீவனுக்காக கொடுக்கிற என் மாம்சமேங்கிறார். 54வது வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்கிறார். அப்புறம் தன் மாம்சத்தின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வசனம் 63, என் மாம்சம் சொல்றேன், இதுக்கு அர்த்தம் என்ன? ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. மாம்சம்னா இந்த எலும்பு சதை ரத்தம் நரம்பு தோளால் ஆன இந்த இதை பார்க்காதீங்கப்பா. என்னுடைய உண்மையான மாம்சம் என்ன? நான் சொல்லுகிற வசனமே. இதுதான் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறதுங்கிறார். இதை யோவான் சுவிசேஷத்துல ஆரம்ப கட்டத்திலேயே யோவான் இதை தெளிவாக விளக்கமாக இதை அறிந்திருந்தனால அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற போதே இந்த ஒரு வார்த்தையை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். யோவான் 1வது அத்தியாயம் 1வது வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூற முன்னாடியே இப்படியே ஆரம்பிக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அப்படின்னு அவர் யாருங்கிறத குறித்து இங்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஆதியாகமம் 1வது அத்தியாயத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளியே வந்த போது வெளிச்சம் உண்டாயிற்று. ஜலம் 2ஆக பிரிய கடவுதுன்னாரு. அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்தோன்னா 2ஆக ஜலம் பிரிந்தது. அந்த வார்த்தை அதைத்தான் சொல்கிறார். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அதிலே ஜீவனும் இருந்தது. அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. அது சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனத்துல யோவான் 1:14 இன்னும் விளக்கமா சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாவே இருந்தது அப்படிங்கிறது. அதாவது அவர் விளக்கமாக சொல்கிறார். அவர் அந்த வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை தான் மாம்சமாகி, இயேசு சொன்னது என் மாம்சத்தை புசி அப்படின்னு சொன்னதே இந்த அர்த்தத்தை தான் இங்கேயும் சொல்றார். மாம்சமாகி கிருபையினாலும் தேவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு சத்தியத்தை பவுலும் தன்னுடைய நிருபங்களிலே கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். கொலைசேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம பார்த்தோம்னா கொலைசேயர் 1வது அத்தியாயத்துல 15-17 வசனங்களிலே இத ஒரு சொல்றதை நம்ம பார்க்கலாம். கொலைசேயர் 1வது அத்தியாயத்துல 15வது வசனத்திலிருந்து, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவையிலும் பூலோகத்தில் உள்ளவையிலும் ஆகிய காணப்படுகிறவையிலும் காணப்படாதவையிலும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம பார்க்கறது எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது.
அவரே சபையாகிய சரீரத்துக்கும் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து முதல் பேருமானவர். கொலை சபைகள் அவர்களுக்கு சொல்வது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே அவராலே தான், அவருக்கென்றுதான் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. இதை இயேசு கிறிஸ்துவும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்லுகிறார். இப்ப நம்ம படித்த அந்த யோவான் 6வது அத்தியாயத்துல 56வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை வேறொரு விதமாக வேறொரு வடிவத்துல யோவான் 15வது அத்தியாயத்துல அவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15வது அத்தியாயத்துல சீசில பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் 4வது வசனத்துல யோவான் 15:4-10 வரைக்கும் நம்ம படிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இங்க சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு இங்க நம்ம இந்த சந்தர்ப்பம் நடந்த சூழ்நிலை சொன்னார். இப்ப அதற்கு பின் வந்த நாளில் சீசனில் விளக்கமாக சொல்கிற போது இந்த காரியத்தை சொல்கிறாரு. என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்தராவிட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அப்படின்னு சொன்னவரு இங்க அந்த நான் உங்களிலும்ங்கிறதுக்கு என்னங்கிறத, நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, என் வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை, நான் என்ன செய்யுன்னு சொன்னேன், என்ன செய்யாதேன்னு சொன்னேன், என்ன காரியத்தை சொன்னேன், அதை கேட்டு நீ கீழ்ப்படியக்கூடிய அந்த தன்மை உனக்குள்ளே இருந்தா, என் வார்த்தை உனக்குள்ளே நிலைத்திருந்தா நீ என்னிலே நிலைத்திருக்கிறாய். அப்போது நீ கேட்டுக்கொள்வது உனக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். இதுதான் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்தா தான் நீ எனக்கு சீசனாக இருக்க முடியும். அப்பதான் கனி கொடுப்பீங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, என் பிதா என்ன செய்ய சொன்னாரோ என்ன சொல்ல சொன்னாரோ அதை செஞ்சு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இதுல அந்த மாம்சம்ங்கிறதுக்கு என்னுடைய வார்த்தை அப்படிங்கிறது, நான் சொன்ன இந்த உபதேசம், நான் சொன்ன அந்த டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது இதை விளக்கமாக சொல்கிறேன். இதனுடைய ஒரு பக்கத்தை, இந்த மாம்சமான சரீரத்தை குறித்து ஒரு பக்கத்தை எபிரேய நிறுவ ஆக்கியோன் தன்னுடைய நிறுவத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் விவரமாகவும் சொல்கிறார். அந்த எபிரேய நிறுவத்துல 10வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம், சில காரியங்களை பார்க்கலாம். 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அதுல அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் ஆவிக்குரிய விளக்கங்களே அவர் கொடுக்கிறார். எபிரேய நிறுவ ஆக்கியோன் அந்த பலிகள், கூடாரங்கள், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் இயேசு கிறிஸ்துவை எப்படி அது பிரதிபலிக்குதுன்னு காமிச்சு சொல்லிட்டு வராரு. அதுல இவர் இந்த ஒரு காரியத்தை எழுதுகிறார். எபிரேயர் எழுதின நிறுவம் 10வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல இருந்து. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உனக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இப்பொழுது வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அதாவது தீர்க்க தரிசனங்களை இப்படி செய்வார், அப்படி செய்வார், அதை செய்வார், இதை செய்வார் என்று எனக்கு எல்லா காரியங்களையும் என்னை பற்றி எழுதியிருக்கிறது. இந்த எல்லா காரியங்களையும் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வருகிறேன். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேல் சொன்னபடி
பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியிலும் பாவ நிவாரணங்களையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். பலிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி. இவைகளுக்கு பின்னாடி இருக்க காரணம் பாவ நிவாரண பலியா நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்புக்கு நான் மதிக்கணும், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பதில் தப்பு செய்யாத இன்னொன்னு நான் பலி கொடுத்துறேன், அந்த ரத்தத்தை பார்த்து அந்த ஜீவனை எடுத்துக்கொண்டு என் ஜீவனை காப்பாத்திக்கோங்க. இதுதான் அந்த பலிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அப்படின்னா நான் நிறைய பலி கொடுக்குறேன்னா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேங்கிறது அர்த்தம். ஆனா பிற்காலத்துல இதனுடைய அர்த்தம் தெரியாம இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நிறைய பலி கொடுத்தா நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு சாலமோன் காலத்துல அந்த இது மாறி போச்சு. அதனாலதான் இவர் சொல்லுகிறாரு, அது உமக்கு பிரியம் இல்லை, ஆனா உம்முடைய சித்தம் செய்வதுதான் உமக்கு பிரியம்னு எனக்கு தெரியும், அதனால அதை செய்ய வாரேன். சவுல் ராஜா தவறு செய்த போது சாமுவேல் அவனை திருத்தன போது உபயோகப்படுத்த வார்த்தை இதுதான். தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், அவர் சொன்னதை செய்யதான் எதிர்பார்க்கிறார். அப்படி அதைத்தான் சொல்லிட்டு 10வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சரீரத்தை அன்று நமது சார்பாக நமக்காக என்று அவர் பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அதன் நிமித்தமாக நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். இதை இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில இருந்த போது இந்த ஒரு காரியத்தை தேவனிடத்துல கூறினார். எப்போ கூறினார் அப்படின்னு பார்த்தா, அவரு கடைசி ராவிலே ராப்போஜனம் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு சீசரிடத்துல சொல்ல வேண்டிய காரியங்களை சொன்னதற்கு பிற்பாடு பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினார். என்னுடைய வேலை வந்தது, நான் செய்யும்படி நீர் கொடுத்த கிரியை செய்து முடித்தேன், பூமியில உண்மை மகிமைப்படுத்தினேன், உம்முடைய சித்தத்தை எல்லாம் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இன்னும் மிச்சம் உள்ளதை முடிக்கிறதுக்காக நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 17வது அத்தியாயத்துல ஒரு ஜெபம் தான். அந்த ஒரு ஜெபத்துல இந்த ஒரு வார்த்தையை அவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். அதை நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும், இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையிலே இவைகளை சொல்லுகிறேன். அதாவது நான் இன்னைக்கு இருக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நாளைக்கு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் நான் உமாட்டக்கு வந்துடுவேன், ஆனா என்னுடைய சந்தோஷம் இவர்களிடத்தில் நிறைவாய் இருக்கும்படி சொல்லுகிறேன். சொல்லிட்டு தான் சொல்லுகிறாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நீர் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட மூலமா சொல்லி அனுப்பினீரோ அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். யோவான் 1வது அத்தியாயத்துல 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி, அந்த சத்தியம் என்ன அப்படிங்கறதையெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். நீர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பினீர்ல, அதே போல அதனுடைய பின்தொடர்ச்சி வேலையை செய்ய முடியும், நான் அவர்களை அனுப்புறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஒரு பரிசுத்த குலைச்சலான காரியமும் செய்யாமல் முழு பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாக என்னை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இவர்களுக்கு பின்னாடி சொன்னதை நம்பி என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா நமக்காகவும் சேர்த்துத்தான் இதை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார்.
ஸோ ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து அன்றைக்கு பிறந்த வார்த்தை இன்றைக்கு தேவகுமாரன் மூலமாக அந்த வார்த்தை மாம்சமாகிய நமக்காக பலியாகி நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. இது தான் சொல்லுகிறது இது ஜீவ அப்பம் அப்படிங்கிறது. அப்பங்கிறது வந்து அனுதினம் சாப்பிட வேண்டிய ஒரு காரியம். எப்போ வருஷத்துக்கு ஒருக்கையோ மாசத்துக்கு ஒருக்கையோ சாப்பிடக்கூடிய காரியம் அல்ல, அனுதின ஆகாரம் அவர்களுக்கு. அதுதான் அவர் சொல்லுகிறது. இதே இந்த காரியத்தை பவுல் சபைக்கு எச்சரிப்பாக ஒரு இடத்துல எழுதுகிறார். அது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு இடம் தான். 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்துல 23 32 வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா அங்கே இந்த ஒரு காரியத்தை வந்து பவுல் சபைக்காக எழுதுகிற போது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போல 23வது வசனத்துல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் சொல்லுகிறது வந்து அந்த திருவிருந்து, இன்றைக்கு திருவிருந்துங்கிறோம், அந்த காலத்துல அது ராப்போஜனம் அப்படின்னாங்க. அதை குறித்து அவர் எழுதுகிறார். 21வது வசனத்துல இருந்து பார்க்கலாம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் அல்லவே. அதாவது கொரிந்திய சபையில் நடந்த ஒரு இதை வந்து தவறை சுட்டி காட்டி இப்படி செய்யக்கூடாது, சத்தியம் இப்படி இருக்கனால நீங்க இப்படி பண்ணணுமேனு எழுதுகிறார். அதுல வந்து இந்த திருவிருந்தை குறித்து எழுதுகிறார். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் அல்லவே. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையோ? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்கள் வெட்கப்படுத்துகிறீர்களோ? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து, ஆனா இந்த இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்த போது பவுல் அங்க கிடையாது. அதனாலதான் இவர் சொல்லுகிறார், இவரு நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. அது என்ன காரியம் அப்படின்னா, அவர் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தரிசனமாக கண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு குருடனாக 3 நாள் இருந்து கண்கள் திறக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்து, அதனால பிரச்சனை வந்து ஊரை விட்டு அவர் கொலை செய்ய முயற்சித்தாங்க, ஊரை விட்டு ஓடி போன போது அரபி தேசத்துக்கு போய் 3 வருடங்கள் தனித்து இருந்து வேதத்தை முழுக்க தியானித்து, ஏனாலும் அதுக்கு முன்னாடி அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு விட்டார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் என்ன என்பதை ஜெபத்திலும் வேத தியானத்திலுமே 3 வருடங்களை செலவு விட்டு அந்த 3 வருட காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக காரியங்களே, பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்களுக்கு சரியான அர்த்தங்களை அவர் பெற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர் அவர். அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனக்கு முன்னாடி இந்த அப்போஸ்தலர்களோ மற்றவங்களோ இப்படி இப்படின்னு எனக்கு டீச் பண்ணலப்பா, நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டேன், அதை நீ கத்துக்கோ அப்படிங்கிறாரு. காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு உங்களுக்கு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணினபடியே அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். என்னவெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதனை நிமித்து உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரை அடைந்தும் இருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா,
அவர் கடைசியில இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறதுன்னு பிட்டு கொடுத்த போது உங்கள் சார்பாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றி பரிசுத்தமும் நீதியும் உள்ளதாகி ஆதாம் செய்த தவறுக்கு பதிலாக ஆதாமை காட்டிலும் மேன்மையாக அந்த குற்றத்திற்காக செலுத்தப்பட்ட பலியாக என்னை நான் கொடுத்திருக்கிறேன். இதை நீ வாங்கிக்கோ. தப்பு செஞ்சது நீயே, ஆனா உயிரை கொடுத்தது நான். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த அப்பத்தை நீ பிட்டு கொடுத்ததை நீ புசிக்க வேண்டும். அப்படின்னா என்னுடைய டீச்சிங்ஸை நீ கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். என்னுடைய ரத்தம் உன் ஜீவனுக்கு பதிலாக என் ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர் தெழுந்த அந்த மறு ஜீவனை நான் இப்ப திருப்ப உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ அதற்கேற்றவனாக நீ வாழ வேண்டும். இதை நினைவு கூறும்படியாக, தப்பு செஞ்சதை நானு, செத்தது அவரு, ஆனா இப்ப என்னை நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார், நான் அதற்கு தகுதியாக நடக்க வேண்டுமே. அதனாலதான் அதுல கை கொள்ள முன்னேற நம்மை நாமே சோதித்தறிவோம். அவருக்கு விரோதமாகவோ அவருக்கு பிரியமில்லாத காரியங்களோ நமக்குள்ள இருந்தா அதையும் கொண்டு இந்த பரிசுத்தத்துக்குள்ளும் வருகிற போது பரிசுத்த குலைச்சலும் பரிசுத்தையும் ஒன்றாக இணைக்கிற போது அந்த பரிசுத்த குலைச்சல் இந்த பரிசுத்தையும் குலைச்சல் ஆக்கிறோம். இதனுடைய பலன் வராது. அதனாலதான் அதை சொல்கிறார் அவரு, அதற்கு யோக்கியமாக நீங்க நடங்க. அந்த சரீரத்தை ஏற்றுக்கொண்டா அது பிதாவின் சித்தம் செய்யும்படியாக, பிறருக்காக தன்னை பலி கொடுக்கும்படியாக வந்த சரீரம். அப்ப அதை ஏற்றுக்கொள்கிற போது நீ பிதாவின் சித்தம் செய்கிறாயா? இதுலதான் அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க கேட்ட கேள்வி இருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய முடியும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே அதற்கேற்ற கிரியை. அவரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கோம்னா அவர் சொன்னதை செய்யுங்க. பேதுரு அதை தான் கடைசியில் சொன்னார், யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறோம், நாங்க எங்க போவோம்? நீர் அதை மட்டும்தான் செய்வோம், நாங்க வேற எங்கேயும் போக மாட்டோம்னா. அது இன்னைக்கு இதுக்குள்ள வரணுங்கிறது. ஆனா இதை கெட்டா நான் மேல போயிடுவேன்னு சொல்லி ஒரு இந்து மார்க்கத்தை போல இதை வாங்கிட்டா பரலோகம் போயிடுவாங்கிற ஒரு நோக்கத்தோட இதுக்குள்ள கைய வச்சீங்கன்னா துணிகரமாக தவறும் செய்து கொண்டு இயேசுவே உம்முடைய சரீரத்தில் ஆவியிலும் நான் பங்கு பெறுகிறேன்னு அதுக்குள்ள இணைக்க உள்ள வந்தேன்னா அதனால வியாதி தான் வரும் உனக்கு. ஏன்னா அது தண்டனையாக பலவீனம் ஆயிருவீங்க, செத்து கூட போயிருவீங்க. ஜாக்கிரதையாயிருங்க. அதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக பரிசுத்தத்திலும் நீதியிலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுலையும் நீங்க வந்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள பங்கு பெறுங்க, இல்லைன்னா கிடையாது. இதைத்தான் சொல்லுகிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருப்பான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன்னு இயேசு கிறிஸ்து அங்க சொன்னாரு. அதே இதை சொன்னாரு, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் சொன்ன வசனத்தினுடைய வாழ்ந்தான். இதுதான் அவருடைய அந்த சரீரம், அந்த ஜீவ அப்பம்ங்கிறது இன்றைக்கு நமக்கு இதுதான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 10வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல அவர் சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருச்சு எப்ப நான் மனம் திரும்பி ஆண்டவரே நான் பாவின்னு ஒத்துக்கிட்டு நான் இனிமே செய்ய மாட்டேன் என்னை மன்னியுங்க அப்படின்னு கேட்டு வந்த போதே அவர் அந்த ஜீவனை நமக்கு கொடுத்துட்டாரு. ஞானஸ்தானத்துல அதை அறிக்கையிட்டு வந்துட்டோம். ஆனா அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய வேண்டும். பூமியில் அவர் இருந்தபோது அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார், என்ன சொன்னார், என்ன செய்தார், அந்த அளவுக்கு நம்ம பரிபூரணம் உள்ள ஒருத்தனாக வளர வேண்டும் என்றால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரணம், அந்த பரிபூரண புருஷமாக கிறிஸ்துவுக்குள் பரிபூரண புருஷனாக நாம் வளர வேண்டும். அப்படி வளருவதற்காக என்னுடைய வார்த்தையில நான் கொடுத்து இருக்கிறேன், இதை நீ புசித்தால், என் வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால் நான் உன்கிட்ட நிலைச்சிருப்பேன், உன்னை இன்னும் பரிசுத்தமாக்குவேன். இதுதான். இதை இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்திலே 13வது அத்தியாயத்துல அந்த திருவிருந்து கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கடைசியாக தன் சீசரோட உட்கார்ந்து அப்பத்தை பிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் ஒரு காரியத்தை
செய்து காட்டினார். அதாவது ஓமையாக சொல்லவில்லை, செய்து காட்டினார். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். யோவான் 13வது அத்தியாயம் 3வது வசனத்திலிருந்து, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்றும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலையால் துடைக்கவும் தொடங்கினார். அப்பொழுது சீமோன் பேதுரு அவரிடத்தில் நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று சொன்னார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களில் கழுவப்படாது என்றான். ஏன் குரு, நீங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர், உம பின்னாடி வர நீங்க போய் ஏன் காலை கழுவுறீங்களா? அதை எப்படி இது முடியாது, கூடாதுங்கிறான். சரிதான். அப்பொழுது இயேசு சொன்ன பதில், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. நான் உன் காலை கழுவலைன்னா என்கிட்ட இருந்து உனக்கு எந்த வித ஆசீர்வாதமும் எந்த பங்கும் கிடையாது, உனக்கு எனக்கு எந்த வித கனெக்ஷனும் கிடையாதுன்னு சொல்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் அப்படின்ற. உடனே டமால் அடுத்த எந்துக்கு போயிட்டார். அப்போது இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு. இப்ப அவர் சொன்ன ஒரு காரியம் அதுதான். ஞானஸ்நானம் பெற்ற போது நீங்க முழுகி எந்திரிச்சிட்டீங்க, ஆனாலும் இந்த பூமிக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டிய, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த அனுதின வேத தியானமும் அனுதினமும் கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை கேட்பதும் அதற்கு கீழ்ப்படிவதும் நமக்குள்ள இருக்கிற போதுதான் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகவும் இன்னும் இன்னும் நீதி உள்ளவனாகவும் போக முடியும். ஜீவ அப்பம் என்பது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தில் உள்ள அந்த வேதாகம புஸ்தகம் தான் இன்றைக்கு அப்பம். ஆண்டவர் வாயிலிருந்து வார்த்தையாக பிறந்தது எழுதப்பட்டு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கூறின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் படித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படுகிற போதுதான் என் உள்ளான மனிதன் ஆவியிலே பலம் கொண்டு கிறிஸ்துவை போல மறுரூபம் ஆகும். என் பழைய சுபாவங்கள், பழைய மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும் புதிய மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டும் வளர்ந்து வரும். இந்த ஒரு காரியத்துக்குள்ள வளரணும். இதே தொடர்ந்து வருகிற இந்த யோவான்ல 6வது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காரியத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் இல்லைன்னா அது என் சத்தத்தை அறியாது, எனக்கு பின் வராது. அப்படின்னா நான் சொன்னதை கீழ்ப்படியாது. இன்றைக்கு அந்த ஜீவ அப்பம்ங்கிறது அவருடைய டீச்சிங்ஸ் தான். இது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாகவும் இன்று பூமியிலே அந்த ஜீவனில் பரிபூர்ணப்பட்டு வளருவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. அந்த வேத தியானம் அவசியம். வேதத்தை தியானிப்பது, அதற்கு கீழ்ப்படிவது, இதுதான் இந்த அப்பம். இந்த அப்பத்தை நாம புசிக்க வேண்டும். தேவனிடத்தில் ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் அவர் சொன்னதுக்கு கேட்டு நடக்கணும். நடக்கலைன்னா அவரை நான் அக்செப்ட் பண்ணலை, அவரை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப அவரிடத்துல எனக்கு எந்த வித பங்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறாரு, முழுகினவன் சுத்தமா இருக்கிறான், ஆனாலும் கால்களை கழுவ வேண்டும். நம்ம பூமியில இருக்கிற நாள் வரைக்கும், பாவத்தினால் நிறைந்த இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் அதனுடைய ஒரு தாக்கமும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அந்த வார்த்தையை நாம் தியானிப்பதன் மூலமாக திரும்ப திரும்ப கழுவி கழுவி நாம் சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இதுல வளர வேண்டும். நானே ஜீவ அப்பம் என்றார். இதுதான் நித்திய ஜீவனுக்குரிய அப்பம். அதுதான் ஒரு தடவை வாங்கிட்டோம், ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டா மட்டும் போதாது. இந்த ஜனங்கள் வந்தாங்க, ஒரு ராத்திரியே தானே கொடுத்தீங்க, நாளை கொடுன்னு கேட்டு வந்தாங்க. அவர் சொல்றாரு, நீ நீ அழிந்து போகிற போஜனத்துக்கு வந்திருக்கிறப்பா, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கக்கூடிய போஜனத்தை கொடுக்கும்படி வந்திருக்கேன், அதுக்கு வாங்கி என்கிட்டக்கா அப்படின்னாரு. இன்றைக்கு நமக்கும் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய பிள்ளையாக வளருவதற்கு
அனுதினமும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வளருவது முக்கியம். வளருவோம். அவருடைய வருகை நாள் விரைவாக வருகிறது. இன்னும் பரிசுத்தத்தில் நீதியில வளருவோம். இவருடைய வார்த்தை என்னுடைய சத்தியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேனாரு. சத்தியம்தான் நம்ம பரிசுத்தம் ஆக்குண்டாரு. சத்தியத்தை அறிவதும் சத்தியத்தினுடைய நடப்பதும் நம்ம கையில. இத்தோடு இந்த நாளுக்குரிய இன்றைய வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.